இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ஒரு பிரியாணி போட போகிறோம். நல்லா மூமாட சுருக்கு பையாட்டம் இருக்காக நுரையீரலை வச்சு தான் பிரியாணி. மச்சான் காலையிலே டீயை போட்டு வச்சுருந்தான். 4 அமுல் ரஸ்க்கை உள்ளே தள்ளிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா சிகரெட்டு பழக்கமெல்லாம் இல்லாத ஆடுக்குள்ளே இருக்குது. சளி பிடிக்காத நுரையீரல். அழகாக சின்ன சின்னதாக க்யூபாக வெட்டியாச்சு. நமக்கு பெருசாக நார்மலாகவே திங்க மாட்டோம். இதில் என்னடா பிரியாணி பண்ண போறியன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிக்கனை ஊற போட்டாச்சு. பிரியாணிக்காக எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி ஸ்பைசஸ்ஸு பச்சை மிளகா வெங்காயத்தெல்லாம் போட்டு தாளிப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம 65 மாதிரி பொரிச்சிக்கிடுவோம். சோத்தை மட்டும் திண்டுக்குருவோம்னு சொல்லிட்டு அழகாக 65க்கு பீஸை போட்டாச்சு சிக்கனை வச்சு. அதுக்கடுத்து அப்படியே அடுத்தடுத்த வேலை பிரியாணிக்காக நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு, தயிர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூனு சீரகத்தூள், கரம் மசாலா போட்டு ஒரு கிண்டு, நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்ச நுரையீரலையும் கொட்டி அரிசிக்கு அளந்த அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பிஸ்மி சொல்லி அரிசியும் போட்டாச்சு. ஊற வருஷம் அரிசியை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வெல்லு நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் தம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிசர்ட் செய்ய போகிறோம். ரவா கேசரி. ரவா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நெய், முந்திரி, பாதாம் பருப்பெல்லாம் போட்டு வறுத்து வச்ச ரவாவையும் கொட்டி மிக்ஸ் வெல்லு கொஞ்சமாக அதுக்கு அடுத்த அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி கலர் பவுடருக்காக குங்குமப்பூ, கலர் எதுவும் சேர்க்கலை, இடித்து வச்ச ஏலக்காயும் கொட்டி 2-3 கப்பு சுகரையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வெல்லு. ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 டப்பா பைனாப்பிள் கடைஞ்சி அதையும் சின்ன சின்னதாக வெட்டி தலையில் கொட்டி சாதா கேசரியாக பைனாப்பிள் கேசரியாச்சு. நமக்காக ஒரு 65 செய்ய போகிறோம். தயிர், ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு டு டேஸ்ட், அவ்வளோதான். வேறு எந்த கோட்டிங்கும் சேர்க்காம நல்லா ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி சூடாக இருக்கிற ஆயிலில் சூப்பராக அந்த சிக்கனை போட்டு அங்கிட்டு ஒரு திருப்பு இங்கிட்டு ஒரு திருப்பு 10 நிமிஷம் போட்டு எடுத்தால் சூப்பரான 65 ரெடி. அவ்வளோ அப்படியே பொண்ணு வருவாளாக எடுத்து தட்டையில் மாற்றிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கு தொழுவ போயிட்டாச்சு. தொழுவிட்டு வர்றதுக்குள்ளே மண்டை காஞ்சிருச்சு. அப்படி ஒரு வெயில். துவைக்க போட்ட துணியெல்லாம் முறுக்கு வத்தலாட்டம் முறுக்குன்னு போயிடுது. வந்து தம்மை உடைச்சாக்கா சூப்பராக இருந்துச்சு. நுரையீரல் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ரைஸோட ஃப்ளேவரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத நுரையீரல் சாப்பிட்டதில்ல. அதை அப்படியே மச்சான் தட்டையில் அள்ளி வச்சுட்டு ஒரு 4-5 65 வச்சு பிஸ்மி சொல்லி சும்மா இருக்குன்னு இருக்கிட்டு ஃபைனலாக நம்ம டிசர்ட் நம்மளோட பைனாப்பிள் கேசரி கொஞ்சம் டைட்டாக போயிடுச்சு. பரவாயில்ல, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு லஞ்சா. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.